வீட்டிலேருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு சின்ன குட்டி கதை பார்ப்போம். இந்த குட்டி கதை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு நல்ல விவசாயி இருந்திருக்கான். அவன் எப்பவுமே பலசாலி. அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி விளைச்சிருக்கு. அவன் தெரியும் வயிற்றை பிடிச்ச உடனே அதை தண்ணியில் போயிடும். தன்னால் குயிராயிடுச்சு அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான். நாள் செல்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு அப்படியே இது என்னது வயிறு வலி ரொம்ப முத்தி போச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு வலி முத்தி போய் உயிர் போயிடும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான். சரி, இனிமேல் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ள ஊரில் இருந்தால் ஒரு வைத்தியரை போய் பார்த்துருக்கான். வைத்தியரை பார்த்ததுக்கப்புறம் வைத்தியர் என்ன சொல்லியிருக்காரு, இது வித்தியாசமான நோய், இதுக்கான மூலிகை பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்கும், மலையில் தான் கிடைக்குது. அந்த பெரிய மலையில் அந்த மலையில் போய் பறித்து கொண்டு வந்தால் தான் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு கேட்டவன், சரி நீங்கள் எவ்வளோ பைசானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீங்கள் எனக்கு ஒரு இது பண்ணுங்கள், எனக்கு உதவி பண்ணுங்க சொல்லியிருக்கான். வைத்தியர் அங்கே தேடி பார்த்து செஞ்சு அந்த பரமமலையிலேருந்து அவனுக்கு தேவையான மூலிகையை பிடிச்சிட்டு கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து கொடுத்து அவனோட அந்த நோய் கொடுத்த உடனே அவனுக்கு அந்த வயிற்று வலியெல்லாம் நின்று போச்சு. இப்போ வயிறு குணமாயிடுச்சு. எப்போ அவன் வைத்தியருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருந்தான். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட பிறந்தவங்க இருந்தாலும் கூட அவங்க ஒரு சில நேரத்தில் கொல்ல தான் நினைப்பாங்க அவங்கள. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய ஆளுகள் ஒரு சிலருக்கு உதவி பண்ணுவாங்க. அதுபோல் எல்லாத்தையும் சமமாக மதித்து நம்ம அவங்களோட உதாசீனப்படுத்தாமல் நல்ல நட்போடு இருக்கணும். என்னங்க, நல்லா இருந்துச்சா கதை? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.